இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவம் லக்ஷ்மி, அவ மனசை திறந்து பேசியிருந்தானா இவ்வளவு பிரச்சனையா வந்திருக்காது. ஒரு பக்கம் மாமியும் சமாதானப்படுத்த முடியல, இன்னொரு பக்கம் லக்ஷ்மியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியல. நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? என்னோட சரி பாதி இப்படி நடுராத்திரியில தனியா உட்காந்து கஷ்டப்படும் போது என்னால மட்டும் உள்ள கவலையே இல்லாம நிம்மதியா தூங்க முடியுமா? அதுக்காக ராத்திரி முழுக்க நீங்களும் என் கூட இங்கே இருக்க போறீங்களா என்ன? இருந்தா என்ன தப்பு? தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே குளிரா இருக்கு, அப்புறம் உங்களுக்கு சளி பிடிச்சிடும். உனக்கு மட்டும் குளிராதா? உனக்கு மட்டும் சளி பிடிக்காதா? எனக்குன்னா அத்தை பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறதால நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு எதுக்குங்க? உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? உன் கூட இப்படி இருக்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே போதும். என்ன அப்படி பாக்குற? ஒவ்வொரு வாட்டி நீங்க பயங்கர கியூட்டா இருப்பீங்க தெரியுமா? அப்படியா? அப்புறம் எப்படி இருப்பேன்? அது எப்படி இருப்பீங்கன்னா, அப்பப்போ எங்க பண்டி மாதிரி இருப்பீங்க. பண்டியா? அவன் யாரு? ஓஹோ, உங்க ஊர்ல உங்க பக்கத்து தெருவுல இருப்பானே அந்த பையனா? ஆமா. திரும்ப அவன் ஞாபகம் எதுக்கு வந்துச்சு? அவனும் உங்களை மாதிரியே தான். யாராவது ஏதாவது கஷ்டத்துல இருந்தா உடனே வந்துருவான். அவனுக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை பண்ணிட்டு இருப்பான். அவனை பத்தி அவன் யோசிக்காம பக்கத்துல இருக்கவங்கள பத்தி தான் எப்பவும் யோசிப்பான். அப்படியா? அப்போ நீ பண்டினின்னு சொல்லு. பண்டினியா? அது என்ன? பண்டியோட ஃபீமேல் வெர்ஷன். நான் பண்டினா, நீ பண்டினி.